ஆரா அமுதமாய் அல்லாவியுள் கலந்த காரார் கருமுகில் போல் என் அம்மான் கண்ணனுக்கு நேராவாய் செம்பவளம் கண்பாதம் கைகமலம் பேராரம் நீள்முடி நான் பின்னும் இழைப்பலவே. எத்தனை முறை அனுபவித்தாலும் தெவிட்டாமல் நித்தமும் புதிய ரச அனுபவத்தை கொடுத்து எல்லையற்ற இன்பம் அளிக்கவல்ல அமிர்தமாக உள்ளவன் எம்பெருமான் என்கிறார். இத்தனை காலம் இவனை இழந்தோம் என்ற உணர்வு கூட இல்லாமல் உள்ள அச்சித் வஸ்துவை விடவும் கீழாக கிடந்து ஒரு பொருள் என்று மதிப்பதற்கு எந்தவிதமான தகுதியும் இல்லாமல் இருந்த என்னை நான் ஆறாவமுதம் போலவும் அவன் என்னை போலவும் கருதி கொண்டு என் நெஞ்சினுள்ளே இரண்டர கலந்தான் என்கிறார். இவ்விதம் கலந்ததை எப்படி அறிந்து கொண்டீர் என்று சிலர் கேட்க, மழைக்காலங்களில் மேகமானது தன்னுள்ளே நீர் கொண்டிருப்பது தெரியும்படி கருத்து காணப்படுவது போல என் சேர்த்தியினால் ஒளி கூடியவனாய் தன் அழகிய கருத்த திருமேனியோடே வந்த என் நாதன் ஸ்ரீகிருஷ்ணன் என்னை அடிமை சாசனம் எழுதி கொண்டான். அவனுடைய சிவந்த திருவாய்க்கு பவழங்கள் ஒப்பாக கூற முடியாது. மேலும் குளிர்ந்து கடாட்சிக்கும் அவன் திருக்கண்கள், அந்த பார்வைக்கு தோற்று நான் விழுகிற அவன் திருவடிகள், விழுந்து வணங்கின என்னை வாரி அணைத்துக் கொள்ளும் அவன் திருக்கரங்கள், இவை எதற்குமே தாமரைப்பூ ஒப்பாக மாட்டாது. 2 மடிப்பாக மடித்து கழுத்திலும் திருமார்பிலும் அணிய வேணும்படி உள்ள பெரிய ஹாரமும், தானே உபய விபூதிக்கும் தலைவன் என்னும்படி திருமுடியில் அணிந்த கிரீடமும், இடுப்பில் அணிந்த அரைநான் கயிறும் என்று அவன் அணிந்த திருவாபரணங்களைக் கண்டு அனுபவிக்க இயலுமே அன்றி என்னால் சொல்லி முடிக்க இயலுமோ என்கிறார் ஆழ்வார்.